ஸோ என் பேர் கார்த்திக். நான் வந்து சென்னையிலேருந்து வரேன். ஸோ நான் டிரைவ் பண்ணுறது டுக்காட்டி மல்டிஸ்ட்ராடா 950. இதுக்கு முன்னாடி வேற என்னென்ன பைக் வச்சிருந்தீங்க? என்னோட ஃபர்ஸ்ட் பைக் வந்து பார்த்தீங்கன்னா RX 135. ஸோ அதுலேருந்து என்னோட பைக் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நான் அப்கிரேட் பண்ணி நார்மல் பைக்ஸு, யூனிகார்ன் அந்த மாதிரிலாம் ஓட்டியிருந்தேன். அப்புறம் புல்லட் மேலே ஒரு கிரேஸ் வந்து எலக்ட்ரா வச்சுருந்தேன். ஸோ அதில் தான் நான் வந்து மேஜராக லாங் டிரைவ்ஸ் வந்து பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் அதுக்கப்புறம் சூப்பர் பைக் மாற்றணுங்கிற ஒரு ஆசை. ஸோ அதில் என்னோட ஃபஸ்ட்டு சூப்பர் பைக் வந்து பார்த்தீங்கன்னா Kawasaki Z800 ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு அருமையான மிஷின், ஒரு இன்லைன் 4, ஒரு ரா பவர், ஒரு பயங்கரமாக ஒரு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு டிசைன் பண்ண ஒரு Z800 Kawasakiயோடது. நிறைய டூர் பண்ணுறதுனால வந்து ஸோ ஒரு அட்வென்ச்சர் டூரர் மாதிரி போகலாம். ஸோ இது வந்து நமக்கு லாங் டிரைவ்ஸ் போது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்குங்கிறதுனால என்னோட அப்கிரேட் பண்ண பைக் தான் இந்த மல்டிஸ்ட்ராடா 950. இந்த மல்டிஸ்ட்ராடா வாங்குறதுக்கு நிறைய பைக் ஆப்ஷன்ஸ்ல வச்சிருப்பீங்க. அதுலலாம் என்னென்ன பைக் நீங்க ஆப்ஷன்ல வச்சிருந்தீங்க? மேஜரா வந்து நான் கவாசாக்கில 650 வச்சிருந்தேன். அப்புறம் வெர்சஸ் 1000 அண்ட் ட்ரையம்ப்லயும் டைகர் 800 அந்த மாதிரி பார்த்துருந்தேன். எனக்கு வந்து என்னன்னா பர்சனலா வந்து ஒரு அட்வென்ச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா அந்த ஒரு லுக்கு அது வந்து மேஜரா வந்து இருக்காது. வண்டியோட கன்வீனியன்ஸு அண்ட் அதோட டிரைவபிலிட்டி அதெல்லாம் வந்து கொஸ்டினபிளே கிடையாது. பட் லுக்குன்னு பார்க்கும்போது அந்த நான் Z800லேருந்து வந்ததுனால எனக்கு அந்த மாதிரி ஒரு மாஸ்குலின் லுக்கு, ஒரு நல்ல ஒரு குட் லுக்கிங் பைக்காக இருக்கணும்னு பார்த்தேன். ஸோ அதில் தான் நான் மல்டிஸ்ட்ராடா வந்து சூஸ் பண்ணேன். இந்த பைக்கோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்ல முடியுமா? இது ஸ்பெஷலாக இது வந்து ட்வின் இன்ஜின். ஆமா, ட்வின் இன்ஜின். டுக்காட்டில ரொம்ப ஃபேமஸான ட்வின் இன்ஜின்ஸ் தான் டுக்காட்டில அதிகமாக இருக்கு. 1000 cc கூட ட்வின்ல தான் வச்சிருக்காங்க. ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி Z800 ஓட்டுறதுனால அதில் ஒரு ரா பவர் இருக்குங்க. வண்டி வந்து அதை முறுக்குனா வந்து போகும். பட் மோஸ்ட் ஆஃப் த அட்வென்ச்சர் பைக்கில் வந்து அந்த இனிஷியல் த்ராட்டிலோ ஒரு ஸ்பீடு அது வந்து இருக்காது. டுக்காட்டியோட ஸ்பெஷாலிட்டி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரா பவர் வந்து உங்களுக்கு டுக்காட்டியில் கிடைக்கும். அண்ட் இதில் பேசிக்காக ரைடிங் மோட்ஸ் இருக்குது. அந்த ரைடிங் மோட்ஸை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா இதுவா அந்த வண்டிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுற அளவுக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதனால பெர்ஃபார்மன்ஸில் வந்து குறையே கிடையாதுங்க. வண்டி வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு வந்து அர்பன் மோட் இருக்குது, அண்ட் டூரிங் மோட் இருக்குது, அண்ட் உங்களுக்கு என்டூரோ மோட் இருக்குது ஃபார் ஆஃப் ரோடு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது. ஒரு ஜஸ்ட் ஒரு மோடு சேஞ்ச் பண்ணுறதுல அந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து மாறுமா அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா கண்டிப்பாக இதை ஃபீல் பண்ணாதான் உங்களுக்கு அது தெரியும் எவ்வளோ தூரம் அந்த பெர்ஃபார்மன்ஸ் மாறும். உங்களுக்கு அப்படியே என்ன சொல்ல, சிலிண்டர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிடும். அந்த ரா பவர், அந்த பாப்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கேட்கும் வண்டியை வந்து நீங்கள் இது பண்ணாலே. ஸோ கண்டிப்பாக வந்து இதோட பெர்ஃபார்மன்ஸ் மோட் மாற்றினதுக்கப்புறம் செமையாக இருக்கும். எவ்வளோ காஸ்ட் ஆச்சு இதை வாங்குறதுக்கு? நான் வந்து ஆக்சுவலாக இது யூஸ்டு பைக் தான் வாங்கினேன். ஸோ ஒரு 9 lakhs கிட்ட எனக்கு இது வந்துச்சு. புதுசு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது அப்கிரேட் பண்ணிட்டாங்க. V2 இன்ஜின் சொல்லி விட்றாங்க. அது 18 to 19 lakhs ஸ்டார்டிங்லேருந்து இருக்குது. அண்டு ஸோ நான் இது யூஸ் பைக் வாங்கினேன். ஸோ நல்ல டீலில் தான் நான் வாங்கினேன். ஸோ சூப்பர் பைக்ஸ் எல்லாம் வந்து யூஸ்ட் வாங்கலாமா? அது எந்த அளவுக்கு நம்பலாம்? நீங்கள் வந்து வண்டியோட இதை வந்து ஒரு நல்ல மெக்கானிக் வச்சு நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கணும். ஸோ என்னோட ஃப்ரெண்ட் அண்ட் வெல்விஷர் சுகீர்தன், அதாவது ப்ரீமியம் பைக்கர், அவரோட ரெக்கமெண்டேஷனில் தான் இந்த வண்டியை அவரை கூட்டிகிட்டு போய் தான் நான் டெஸ்ட் பண்ணி வாங்கினேன். ஸோ அதனால நீங்கள் ஒரு வாட்டி நம்ம கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணும்போது அதை ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதோட ஹிஸ்ட்ரி, சர்வீஸ் ஹிஸ்ட்ரி, எங்கே பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்திருக்கு அப்படின்னு நீங்கள் ஒரு வாட்டி டிரைவ் பண்ணி ஒரு மெக்கானிக்கை வச்சுட்டு வாங்குறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்டர் ஆப்ஷன். சர்வீஸ் காஸ்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு வருது? இல்லை, சர்வீஸ் காஸ்ட் வந்து இது பார்த்தீங்கன்னா 15,000 kilometers ஒன்ஸ் இதோட சர்வீஸு. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 to 15,000 ரேஞ்சில் மேக்ஸிமம் இது வரலாம் உங்களுக்கு. அண்ட் இது வந்து பேசிக்காக அந்த சர்வீஸ் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக 6,000 மற்ற பைக்ஸுக்கு இருக்கும். இது 15,000 அதோட ரேஞ்ச் இன்க்ரீஸுங்கிறதுனால இது உங்களுக்கு சேம் காஸ்ட் தான் வரும் அதர் பைக்ஸ் பார்க்கும்போது. ஸோ அடுத்து நீங்கள் ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்குறதா இருந்தால் எது வாங்கலான்னு இருக்கீங்க? இதுக்கப்புறம் அப்கிரேடுனா எனக்கு கண்டிப்பாக இதை கொடுக்கறதுக்கு இன்னும் மனசு இல்லை. ஏன்னா இதில் முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா இதில் டுக்காட்டியோட ஸ்பெஷாலிட்டி வந்து அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா டெஸ்மோன்னு ஒரு சர்வீஸ் இருக்குது. ஸோ அந்த சர்வீஸ் பண்ணுறதுல உங்களுக்கு காஸ்ட் இன்வால்வ் உங்களுக்கு. அதனால வந்து மற்ற வெஹிக்கிளை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு காஸ்ட் இன்வால்வ்மெண்ட் அதில் அதிகமாக தான் இருக்குது. பட் என்னன்னா இதில் வந்து அந்த டைமிங் வால்வ்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அண்ட் ஒரு வண்டி புதுசாக வாங்கினா என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வருமோ டுக்காட்டியில் கண்டிப்பாக அதை வந்து திரும்ப கொண்டு வர முடியும். அப்படிங்கும்போது இந்த வண்டியை வந்து இப்போதைக்கு எனக்கு கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. மேபி இதை கொடுத்தா ஐ மே திங்க் ஓவர் ஆஃப் S1000 XR BMWவில்
இல்லைனா வந்து என்னோட ஆப்ஷனில் வந்து இருக்கிறது ஆஃப்ரிக்கா ட்வின் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் என்னோட ஆப்ஷனில் இருக்கிற வெஹிக்கிள்ஸ். நீங்கள் சர்வீஸ் சொல்கிறப்ப அந்த 12 to 15Kலயே வந்து அந்த டைம் செயின்லாம் மாற்றிடுறாங்களா, இல்லை அது வேற காஸ்ட்டா? இல்லைங்க, டெஸ்மோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்ரி 30,000 kilometers ஒன்ஸ் இந்த வெஹிக்கிளுக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும். அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு வந்து ஒரு 25 to 30,000லேருந்து ஆரம்பித்து ஒரு 70,000 வரைக்கும் போகலாம். இதுதான் அதோட ரேஞ்ச் ஆஃப் இது நார்மல் சர்வீஸ் தவிர இது இருக்கிறது. ஸோ அதுதான் உங்களுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் திரும்ப நீங்கள் வேணும், வண்டி வாங்கின மாதிரி எப்படி இருக்கணும்னு நினைச்சேன்னா அது கண்டிப்பாக இதை பண்ணால் அந்த வெஹிக்கிளில் இது அந்த பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிறதுக்கு இந்த வெஹிக்கிளில் அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ எவ்வளோ லாங் ரைட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும்? லாங் ரைட்ஸ் இந்த வண்டி அது பண்ணுறதுக்கு தான் மெயினாக வாங்கினேன். ஸோ எங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரிப்பே பார்த்தீங்கன்னா பீச் ரைடர்ஸ் கிளப்பில் நாங்கள் வந்து ஒரு ஆல் இண்டியா ரைட் ஒன்று பண்ணோம். ஸோ இங்கேருந்து டெல்லி வரைக்கும் போயிட்டு வந்தோம். ஓவராலாக ஒரு 6,000 kilometers. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்ட்ரெயினோ எந்த ஒரு இதுவே நான் ஃபீல் பண்ணதே இல்லை இந்த வண்டியில். எப்படி ஒரு காரில் உட்காந்து போயிட்டு வருவோமோ அப்படி தான் எனக்கு இந்த வண்டியை ஓட்டின போது எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் இன்ஃபேக்ட் கூட வந்தவங்களாமே சொன்னாங்க எந்த மாதிரி ஒரு ஏன்னா நம்ம வந்து ஆல் ஓவர் டெல்லி வரைக்குங்கும் போது ஆல்மோஸ்ட் ஆல் டைப் ஆஃப் ரோட்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணியாச்சு நம்மளோட நேஷனல் ஹைவேஸை எடுத்த வரைக்கும். ஸோ பார்த்த வரைக்கும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து நீ அப்படியே தான் உட்காந்துருக்க, உன்னோட டயர் மட்டும்தான் மேலே கீழே போயிட்டு வருது, ஸோ உங்ககிட்ட எந்த ஒரு சேஞ்சுமே இல்லாமல் நீ அப்படியே தான் உட்காந்துருக்கேன்னு சொல்லி. ஸோ வண்டியோட சஸ்பென்ஷனோ அது பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக செமையாக இருந்துச்சு. எனக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெயினுமே இல்லை. 6,000 கிலோமீட்டர் போயிட்டு வந்தோமா பைக்கில் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் முன்னாடியே சொன்னீங்க Z800 வச்சுருந்தீங்க, அதுக்கப்புறம் இதை வாங்கினீங்க. யூஸ்வலாக ஒரு ட்ரெண்டு பார்த்தீங்கன்னாவே ஃபஸ்ட்டு வர்றவங்க ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்குறாங்க, இல்லை ஒரு நேக்கட் பைக் வாங்குறாங்க, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து அட்வென்ச்சரில் தான் போய் எண்டப் ஆகுறாங்க. இந்த ட்ரெண்டு வந்து இப்படிதான் நடக்குமா? ஏன் எல்லாருமே அட்வென்ச்சருக்கு போயிடுறாங்க? வயசாகுது இல்லைங்களா, வயசாகும் போது அவங்களுக்கு ட்ரெண்டு மாறும். ஓகே. ஸோ டு ஸ்டார்ட் வித் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் வந்து நமக்கு அந்த சவுண்டு இதெல்லாம் வந்து பிடிக்கும். அண்டு சூப்பர் ஸ்போர்ட்டோ இல்லை ஒரு நேக்கட் இன்லைன் 4 நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு அந்த சவுண்டு இல்லை டு ஸ்டார்ட் வித் ஒரு டூ ஸ்ட்ரோக் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்குமே ஒரு கிரேஸ் உண்டு. அது ஒரு யமஹாவோ இல்லை நமக்கு பழைய சுசுகி ஷோகன் அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு சவுண்டு பிடிக்கும். அண்டு ஓவர் த டைம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிரைவ் இன்னும் அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், டிஃப்ரெண்ட் டெரைன்ஸ் போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்போர்ட்டை வச்சுட்டு கண்டிப்பாக நம்மளால போக முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆஃப் ரோட் போறீங்க, இல்லை ஒரு லே லடாக், இப்போ எல்லாருமே அதுக்கு வந்து போகணும்னு விரும்புகிறாங்க. ஸோ இந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் பைக்னா மோர் கம்ஃபர்டபுளாக இருக்கும். எனி டெரைனை வந்து நீங்கள் கண்டிப்பாக கான்கவர் பண்ணலாம். இதுதான் இதோட அட்வான்டேஜ்.